ಶುಭಂ ಭೂಯಾತ್ ಸರ್ವೇ ಜನಾಃ ಸುಖಿನೋ ಭವಂತು. இந்த மாதம் அக்டோபர் 20ஆம் தேதி திங்கட்கிழமை நோன்பு, ಕೇದಾರ ಗೌರಿ நோன்பு, ಕೇದಾರೇಶ್ವರ ವ್ರತ ಹೇಗಾದರೂ ಹೇಳ್ಬೋದು. அது நம்ம கோவிலில் வந்துட்டு விநாயகர் கோவிலில் மத்தியானம் 12:30 மணிக்கு ஆரம்பித்து சாயங்காலம் 6:30 மணி வரையும் நோன்பு இருக்கும். மறுநாள் செவ்வாய்க்கிழமை பிள்ளையார் கோவிலில் நோன்பு கிடையாது. திங்கட்கிழமை 20ஆம் தேதி மத்தியானம் 12:00லேருந்து சாயங்காலம் 6:30 மணி வரையும். ஏன்னா அமாவாசை ஆரம்பிக்கிறதே அன்னைக்கு மத்தியானம் தான். ராவு கொண்டு அமாவாசை இருக்கிறது திங்கட்கிழமை. அதனால கேதார கௌரி நோன்பு திங்கட்கிழமை 20ஆம் தேதி 20/10/2025 திங்கட்கிழமை கார்த்தாலே மத்தியானம் முதல் சாயங்காலம் 6:30 மணி வரையும். அதுக்கு மேல 8 மணி 10 மணி வரையில இருக்கிறது இல்லை. மறுநாள் செவ்வாய்க்கிழமை அமாவாசை பாதி இருக்கும், அறுமட்டு பாதி. அதனால அன்னைக்கு வந்துட்டு கேதார கௌரி நோன்பு கிடையாது. புதன்கிழமை 22ஆம் தேதி அக்டோபர் 22, 2025 புதன்கிழமை சாயங்காலம் 6 மணிக்கு கந்த சஷ்டி விரதம் இருக்கிறவங்களுக்கு காப்பு கட்டலாம். காப்பு அன்னைக்கு சாயங்காலம் கோவில்ல வந்து காப்பு கட்டிக்கணும். அன்னைக்கு சாயங்காலத்திலிருந்தே பூஜைங்க ஆரம்பிக்கும், அபிஷேகம் ஆராதனைகள்லாம் இருக்கும். விரதம் வந்துட்டு 23ஆம் தேதியிலிருந்து பிடிச்சி 27ஆம் தேதி வரையும் விரதம் இருக்கணும். விரதம் என்றால் என்ன? உப்பு புளிப்பு இல்லாம சாப்பிடுறது 6 நாள். எதுக்கு உப்பு புளிப்பு சாப்பிடக்கூடாது? நமக்குள்ளே இருக்கிற அரிஷட் வர்க்கங்க, காம குரோத லோப மோக மத மாத்சரியங்க நம்மள விட்டு விலகி இருக்கணும்னாக்கா நாம அந்த புளிப்பு உப்பு காரம் இதை விட்டுட்டு 6 நாள் விரதம் இருந்து முருகனை வழிபாடு செய்யறது தான் இது. அது என்ன சுவாமி, அமாவாசை மறுநாள் தானே வரும், கந்த சஷ்டி விரதம் ஆரம்பிக்கணும் அப்படின்னு கேள்வி கேட்பீங்க. முருகனுடைய ஜென்ம நட்சத்திரம் விசாகம். விசாக நட்சத்திரம் ஆரம்பிக்கிறதே வந்துட்டு 22ஆம் தேதி. அதனால 22ஆம் தேதி சாயங்காலம் விசாக நட்சத்திரத்திலே முருகனுடைய ஜனனம். அன்னைக்குதான் விரதம் ஆரம்பிச்சு 6வது நாள், அதாவது 27ஆம் தேதி 27/10/2025 திங்கட்கிழமை அன்னைக்கு காத்தாலே சுப்பிரமணிய ஹோமம் முடிஞ்ச பிறகு முருகனுக்கு அபிஷேகம் அலங்காரம், சாயங்காலம் வந்துட்டு அம்மனுக்கு அபிஷேகம், அப்புறம் வேல் கொடுக்குதல். வேல் கொடுத்த பிறகு நம்ம கோவில்ல வந்துட்டு அசுரசம்ஹாரம் இருக்கும். சூரசம்ஹாரம் முடிஞ்ச பிறகு தீபாராதனை, அதுக்கப்புறம் பிரசாத விநியோகம். மறுநாள் சூரசம்ஹாரம் முடிஞ்சு மறுநாள் 28ஆம் தேதி 28/10/2025 செவ்வாய்க்கிழமை கார்த்தாலே முருகனுக்கு 7:30-8 மணிக்கு அபிஷேகம் முடிஞ்ச பிறகு 10:30 மணிக்கு முருகனுக்கு தேவயானை திருக்கல்யாணம் முடிஞ்ச பிறகு மத்தியானம் 12:00லேருந்து 1 மணிக்குள்ள அன்னப்பிரசாத விநியோகம், அன்னதானம், அன்ன சந்தர்ப்பணை. அதனால எல்லா பக்தர்களும் முருகனை வழிபாடு செய்து இந்த கந்த சஷ்டி விரதத்திலே கலந்து கொண்டு முருகனுடைய அருள் பெறணும் அப்படின்னு சொல்றது என்னுடைய வேண்டுதல். 20ನೇ ತಾರೀಕು 20/10/2025 ಸೋಮವಾರ ಕೇದಾರೇಶ್ವರ ವ್ರತ. ಅಮಾವಾಸ್ಯೆ ಮಧ್ಯಾಹ್ನಕ್ಕೆ ಮೇಲೆ ಆರಂಭ ಆಗೋದ್ರಿಂದ ಮಧ್ಯಾಹ್ನಕ್ಕೆ ಮೇಲೆ ಆರಂಭ ಮಾಡಿ ಸಂಜೆ ಒಳಗೆ ನೀವು ವ್ರತಗಳನ್ನ ಮಾಡ್ಕೋಬಹುದು. 22ನೇ ತಾರೀಕು ಬುಧವಾರದಿಂದ 22ರಿಂದ 27ರವರೆಗೂ ಸೃಷ್ಟಿ ವ್ರತದಲ್ಲಿ ಉಪ್ಪು ಹುಳಿ ಖಾರ ಇಲ್ಲದೆ ಊಟ ಮಾಡತಕ್ಕಂಥದ್ದು. ಮತ್ತೆ 27ರ ಬೆಳಗ್ಗೆ ಸುಬ್ರಹ್ಮಣ್ಯ ಹೋಮ ಇರುತ್ತೆ. ಆನಂತರ ಅಭಿಷೇಕ ಆರಾಧನೆ ಆದ ನಂತರ ಸಾಯಂಕಾಲ ದೇವಿಗೆ ಅಭಿಷೇಕ, ದೇವಿಗೆ ಮಗಾತೆ ದೇವಿಗೆ ಪೂಜೆ ಮಾಡಿ ಆ ತಾಯಿಯಿಂದ ಆ ಅಂಬನ್ನ ಶಕ್ತಿಯಾಯುಧವನ್ನ ವೇಲ್ ಅಂತೀವಲ್ಲ ಅದನ್ನ ಪಡೆಯತಕ್ಕಂಥದ್ದು. ಆ ನಂತರ ಅಸುರನನ್ನ ಸಂಹಾರ ಮಾಡಲಿಕ್ಕೆ ಹೊರಡತಕ್ಕಂಥದ್ದು. ಆಮೇಲೆ ಸೂರ ಸಂಹಾರ ಉತ್ಸವ ಇರುತ್ತೆ ಗುಡಿ ಮುಂದೆನೆ. ಅದು ಮುಗಿದ ನಂತರ ಮಹಾಮಂಗಳಾರತಿ, ತೀರ್ಥ ಪ್ರಸಾದ ವಿನಿಯೋಗ. ಆ ಮಾರನೇ ದಿನ 28ನೇ ತಾರೀಕು 28/10/2025 ಮಂಗಳವಾರ ಬೆಳಗ್ಗೆ ಸುಬ್ರಹ್ಮಣ್ಯನಿಗೆ ಅಭಿಷೇಕ ಆದ್ಮೇಲೆ 10-10:30 ಗಂಟೆಗೆ ಸುಬ್ರಹ್ಮಣ್ಯ ದೇವಸೇನೆಗೆ ಕಲ್ಯಾಣೋತ್ಸವ ಮುಗಿದ ಮೇಲೆ 12:30-1 ಗಂಟೆ ಅಷ್ಟೊತ್ತಿಗೆ ಅನ್ನಪ್ರಸಾದ ವಿನಿಯೋಗ, ಅನ್ನ ಸಂತರ್ಪಣೆ ಇರುತ್ತೆ. ವ್ರತ ಇರತಕ್ಕಂಥವ್ರು 22ನೇ ತಾರೀಕು ದೇವಸ್ಥಾನದಲ್ಲಿ ಸಾಯಂಕಾಲ ಸ್ನಾನ ಮಾಡ್ಕೊಂಡು ಬಂದು ದೇವರಿಗೆ ಅಭಿಷೇಕಕ್ಕೆ ಏನು ಬೇಕೋ ತಗೊಂಬಂದು ಅಭಿಷೇಕವನ್ನ ಮಾಡಿಸಿ, ಅಥವಾ ನಿಮ್ ಕೈಲಾದ ಶಕ್ತಿಯಾನುಸಾರ ಹೂವೋ ಹಣ್ಣೋ ಏನಿದೆಯೋ ಅದು, ಆದರೆ
ಹುಳಿಯ ಪದಾರ್ಥಗಳನ್ನ ತರಬಾರದು. ಮೊಸರು ತರಬಾರದು, ಹುಳಿ ಇರ್ತಕ್ಕಂಥ ಹಣ್ಣುಗಳನ್ನ ತರಬಾರದು. ಹಾಲು, ಜೇನು, ಸಕ್ಕರೆ, ತುಪ್ಪ ಈ ತರದ್ದು ತಂದು ಅಭಿಷೇಕ ಮುಗಿದ ಮೇಲೆ ತೀರ್ಥ ಪ್ರಸಾದನ ತೆಗೆದುಕೊಂಡು ಹೋಗ್ತಕ್ಕಂಥದ್ದು. ಅವತ್ತು ಸಾಯಂಕಾಲನೇ ರಕ್ಷಾಬಂಧನೆ, 22ನೇ ತಾರೀಕು ರಕ್ಷಾಬಂಧನೆ, ಕಾಪು ಕಟ್ಟದಲ್ ಅಂತ ನಾವು ಹೇಳ್ತೀವಿ. 27ಕ್ಕೆ ಸುರ ಸಂಹಾರ, 28ಕ್ಕೆ ಅನ್ನ ಸಂತರ್ಪಣೆ. ಸುಬ್ರಹ್ಮಣ್ಯನ ಆರಾಧನೆಯನ್ನ ಮಾಡಿ ಬೇಗ ಮಕ್ಕಳಿಗೆ ಮದುವೆ ಆಗತಕ್ಕಂಥದ್ದು, ಭೂಮಿಯ ವ್ಯವಹಾರದಲ್ಲಿ ಲಾಭವನ್ನು ಪಡೆಯತಕ್ಕಂಥದ್ದು, ಹಣಕಾಸಿನ ವ್ಯವಹಾರಗಳು, ಮಕ್ಕಳಾಗಿ ಆ ಮಕ್ಕಳಿಗೆ ಕಣ್ಣು ಅಥವಾ ಕಿವಿಯ ಪ್ರಾಬ್ಲಮ್ ಇದ್ರೆ ಅಂಥವರು ಇವರೆಲ್ಲರೂ ಸಹ ಸುಬ್ರಹ್ಮಣ್ಯನ ಆರಾಧನೆಯನ್ನ ಮಾಡೋದ್ರಿಂದ ಭಗವಂತ ಎಲ್ಲರಿಗೂ ಒಳ್ಳೆಯದನ್ನ ಮಾಡ್ತಾನೆ ಅನ್ನೋ ಒಂದು ನಂಬಿಕೆಯಿಂದ ಈ ಸೃಷ್ಟಿ ವ್ರತವನ್ನ ಎಲ್ಲರೂ ಸೇರಿ ಆಚರಿಸೋಣ. ಸರ್ವೇ ಜನಾ ಸುಖಿನೋ ಭವಂತು, ಸಮಸ್ತ ಸನ್ಮಂಗಳಾನಿ ಭವಂತು.